தேனி மாவட்டத்தில் மளிகை கடைக்காரரின் வங்கிக் கணக்கிலிருந்து 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் பீகாரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தைகள் செல்போனில் விளையாடிய போது தவறுதலாக கிளிக் செய்த லிங்கால் பணம் பறிபோனதா? தேனி மாவட்டம் தேவாரம் ARD காலனி மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த 42 வயதான சிவனேசன் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி அடகு கடை நடத்தி வருகிறார். இருவருக்கும் போதிய அளவு கல்வியறிவு இல்லாததால் மற்றவர்கள் உதவியுடன் ஆண்ட்ராய்டு போனில் தங்களது வங்கிக் கணக்குகளின் செயலிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த செயலிகளில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை சிவனேசன் தம்பதியர் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை விவரங்களை சரிபார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தங்களது வங்கிக் கணக்கை சரிபார்த்தபோது பிப்ரவரி 23 முதல் மார்ச் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 24,69,000 ரூபாய் பணம் வேறு சில வங்கிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக தங்களது வங்கிக் கிளையில் சிவனேசன் தம்பதியினர் விளக்கம் கேட்டபோது பல்வேறு மாநிலங்களில் உள்ள 5க்கும் மேற்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட சிவனேசன் தனது 2.5 வயது பிள்ளைகள் அடிக்கடி தங்களது செல்போனில் எதையாவது தொட்டு விடுவார்கள் என்றும் அப்படி எதையாவது தொட்டதால் பணம் பறிபோயிருக்கலாம் என்றும் புலம்புகின்றனர். எனவே தங்களது பணத்தை மீட்டு தரக்கோரி கடந்த ஆண்டு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அது தொடர்பான விசாரணையில் சிவனேசனின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்குகளின் விவரங்களை ஆய்வு செய்தனர். அதில் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்குகள் பெங்களூருவில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பெங்களூரு சென்ற தேனி சைபர் கிரைம் போலீசார் அங்கு கட்டிட வேலை செய்து வந்த பீகார் வாலிபர் அர்ஜுன் குமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அர்ஜுன் குமாரின் நண்பர்களான நீரஜ், அனில் ஆகியோர் சிம் கார்டு விற்பதாக கூறி அர்ஜுன் குமாரின் பெயரில் வங்கிக் கணக்குகள் துவங்கி அதன் மூலமாக மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. லிங்க் அனுப்பி கிளிக் செய்தால் சம்பந்தப்பட்ட நபர்களின் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை சுருட்டிவிடும் நூதன மோசடியில் ஈடுபட்டதும் அம்பலமானது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பீகார் இளைஞர் அர்ஜுன் குமாரை கடந்த 10ஆம் தேதியன்று தேனி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். குழந்தைகள் செல்போனில் விளையாடிய போது தவறுதலாக கிளிக் செய்த லிங்கால் பணம் பறிபோனதா அல்லது நூதன முறையில் மோசடி நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.